ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மட்டன் கிரேவிக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே பேனில் ஒரு 15 காஞ்ச மிளகா போடுறேன். அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ரோஸ்ட் ஆனதும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி தனியாக ஆற வச்சுடுங்க. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மட்டனுக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது இது கூட நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஆற வச்ச மசாலாவை மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மசாலா தான் நம்ம மட்டன் கிரேவிக்கு ஃபுல் ஃப்ளேவரும் கொடுக்க போகுது. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை அதிகமாக வேணும்னா அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்க போகிறேன். குக்கரில் மாற்றிட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீம் போனதும் விசிலை எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம இப்போது பேனில் மாற்றிக்கலாம். பேனில் மாற்றினதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். நான் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை இதே மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் கிரேவி இப்போது ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.